விஸ்வாசம் படத்தை பத்தின 25 அன்னோன் ஃபேக்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விஸ்வாசம் பத்தி நம்ம தமிழ் கடை சேனல் போடுற 25வது வீடியோ இது. இதுக்கு முன்னாடி விஸ்வாசம் பத்தி போட்ட வீடியோ நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸ்க்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பேட்ட படத்தோட ட்ரெய்லர் 28 டிசம்பர் 2018 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. விஸ்வாசம் ட்ரெய்லர் 20ஆம் தேதியே ரெடி ஆயிட்ட நிலையில கிறிஸ்துமஸ்க்கு பேட்ட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா பேட்ட ட்ரெய்லர் 28 ரிலீஸ் ஆனதுனால அது கூட கிளாஷ் ஆக வேணாம்னு விஸ்வாசம் ட்ரெய்லர் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துல ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே சூப்பரா வந்திருக்கு. முக்கியமா ரெஸ்ட் ரூம் ஃபைட் சீன்ல அஜித் அடேங்கப்பா சொல்றப்போ ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கு. படத்துல வர பைக் வச்சு எடுத்திருக்க ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் 10 நாள் மும்பைல ஷூட் பண்ணிருக்காங்க. படத்துல இந்த ஃபைட்க்கு பின்னாடி ஒரு எமோஷனல் ஃபேக்டர் இருக்கிறதா சொல்லப்படுது. வேட்டி கட்டு பாட்டோட லிரிக்ஸ் முதல்ல அடாவடி தூக்குதொர அலப்பறையான தலைன்னு தான் இருந்துச்சு. ஆனா தன்னை பத்தி புகழ்ற எந்த லிரிக்ஸும் அஜித் விரும்ப மாட்டாருன்னு டைரக்டர் சிவா அந்த லைனை மாத்த சொல்லிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, விஸ்வாசம் படத்தோட டைரக்டர் சிவாவும் கேமராமேன் வெற்றியும் கிளாஸ்மேட்ஸ். வாலி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த சமயத்துல காலேஜ்ல இருந்து ஷூட்டிங் பார்க்க போயிட்டு ஃபியூச்சர்ல டைரக்டராவோ கேமராமேனவோ ஆனா கண்டிப்பா தலைய வச்சு படம் பண்ணணும்னு பேசிப்பாங்களாம். இப்போ 4 படம் பண்ணதை அவங்களாலேயே நம்ப முடியலன்னு சொல்றாங்க. படத்துல வர இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் கேஜ் ஃபைட். இதுல மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்துல ஒரு சில சீன்ல கிட்டத்தட்ட 3000 எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. வேட்டு கட்டுப்பாட்டுல 800 டான்சர்ஸ் சேர்ந்து ஆடி இருக்காங்க. தவிர மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கல்ச்சுரல் டான்ஸும் பாட்டுல இருக்கு. படத்துல அஜித் ஒரு விவசாயியா வராரு. தூக்குதொர அரிசி மண்டி அப்படின்ற அரிசி மண்டி வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அஜித் பொண்ணு கேரக்டரா யார கேஸ்ட் பண்ணலாம்னு அஜித் நயன்தாரா கிட்ட கேட்டப்போ 2 பேருமே அனிகாவை தான் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அனிகா அஜித் கூடவும் நயன்தாரா கூடவும் இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க 3 பேருக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. முதல்ல படத்துக்கு டீசர் தான் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா எடிட்டர் ரூபன் தான் ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ட்ரெய்லராவே கொடுத்துடலான்னு சொல்லி 2 நிமிஷம் ட்ரெய்லரா நமக்கு கொடுத்திருக்காங்க. ட்ரெய்லரோட 35வது செகண்ட்ல தான் தலை என்ட்ரி. பேக் டிராப்ல சன் இருக்க அப்படியே 3 பேர் பறந்து போய் விழுவாங்க. தலை கெத்தா நடந்து வருவாரு. அந்த சீன் ஷூட் பண்றப்போ சன் வரவே இல்லை. சரி அப்புறம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சப்போ கரெக்டா பேக் டிராப்ல சன் வந்தது. இதை தனக்கு கிடைச்ச பிளெஸிங்கா ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சந்தோஷப்பட்டிருக்காரு. படத்தோட கதையை சிவா நயன்தாரா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நயன்தாரா அஜித்க்கு போன் பண்ணி ரொமான்ஸ் ட்ராக் கேட்ட உடனே எனக்கு உங்க ஞாபகமும் ஷாலினி ஞாபகமும் தான் வந்ததுன்னு சொல்லிருக்காங்க. சோ படத்துல அஜித்க்கும் நயன்தாராக்கும் லவ்லியான ஒரு ரொமான்ஸ் ட்ராக் இருக்கிறது கன்ஃபார்ம். கதைப்படி ஊர்ல அஜித் ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். ஜீப்ல இருந்து எந்திரிச்சு மக்களை பார்த்து வணக்கம் சொல்ற சீனை எடுத்து முடிச்சுட்டு அதை மானிட்டர்ல பார்த்ததும் சிவா தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாராம், இந்த சீன் கண்டிப்பா ட்ரெய்லர்ல வரணும்னு. அது சிவாவோட ஃபேவரட் சீனும் கூட. அடிச்சு தூக்கு சாங்ல கண்டினியூஸா 40 செகண்ட்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கு. ஆல்ரெடி ஆலுமா டோலுமா பாட்டுக்கு ஆடினப்போ கால்ல வலி வந்ததால இதை கட் ஷாட்டா எடுக்கலாம்னு சொன்னதுக்கு அஜித் மறுத்துட்டாரு. அந்த 40 செகண்ட் ஒரே மூமெண்ட் ஃபுல் ஷாட்ல ஆடி கொடுத்திருக்காரு. எந்த படத்துக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. திருநின்ற ஊர் வேலா சினிமாஸ்ல ஃபர்ஸ்ட் ஷோ முழுக்க பெண்களுக்காக விஸ்வாசம் படம் ரன் பண்றாங்க. தமிழ் படம் அதிகம் ரிலீஸ் ஆகாத ரஷ்யால முதல் தடவையா 8 முக்கியமான சிட்டிஸ்ல விஸ்வாசம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தோட டிக்கெட் புக்கிங் நிறைய தியேட்டர்ஸ்ல ஓபன் பண்ணிட்டாங்க. சோ ஃபேன்ஸ் எல்லாரும் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்துக்கு இமான் மியூசிக் டிசைட் பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. டெய்லி சிவா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் மெலடி சாங்ஸ் கேட்டுட்டு தான் தூங்குவாரு. செக் பண்ணி பார்த்ததுல அதுல முக்காவாசி சாங்ஸ் இமானோட மியூசிக். விஸ்வாசம்க்கு இவரு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்ச சிவா அஜித் கிட்ட கேட்க தலையும் உடனே ஓகே சொல்லிட்டாரு. இமான் விஸ்வாசம் மியூசிக் டைரக்டர் ஆனது இப்படிதான். படத்துல முதல் முறையா இதுல அஜித் மதுரை ஸ்லாங் பேசி நடிச்சிருக்காரு. இதுக்காக பர்சனல் ட்ரெய்னர் வச்சு ஸ்லாங், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டு படத்துல நடிச்சிருக்காரு. அஜித் கரியர்லயே இது வரைக்கும் வந்த படங்கள்ல நடிப்புல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல தலையோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் சிவா கூட சேர்ந்து பண்ண 4 படங்கள்ல இதுதான் பெஸ்ட்னு விஸ்வாசம் படத்தை பத்தி அஜித் சிவா கிட்ட சொல்லிருக்காரு. படத்துல சின்ன புள்ள என்ன மச்சான் புகழ் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி டங்கா டங்காங்கிற பாட்டு பாடிருக்காங்க. பாடி முடிச்சுட்டு இமான்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இது விஸ்வாசம் படத்துக்குன்னு சொல்லிருக்காரு. தலை படத்துல பாடினதுல 2 பேருமே ஹாப்பி. படத்துக்கு சென்சார் போர்டு யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படத்தோட ரன்னிங் டைம் 2 hours 32 minutes.
ஜனவரி 10 விஸ்வாசம் பேட்ட 2 படமுமே ரிலீஸ் ஆறதுனால 2 பேரோட ரசிகர்களும் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க. தமிழ் சினிமால இது ஒரு முக்கியமான கிளாஷ். பல தியேட்டர்கள்ல ஃபேன்ஸ் இப்பவே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அஜித்க்கு 180 அடியில கட் அவுட், LED லைட் கட் அவுட்னு விதவிதமா கட் அவுட் வச்சு விஸ்வாசம் திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பிளாக் பஸ்டர் ஆகி எல்லா கலெக்ஷனையும் பிரேக் பண்ண டீம் தமிழ் கடை சார்பா வாழ்த்துக்கள். படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாரெல்லாம் பார்க்க போறீங்க, படத்துக்கு எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்க கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம தமிழ் கடைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தா இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.